அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ஞான வித்யார்த்தி மற்றும் பஞ்சவச்சி ரத்னா மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜோதிட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆலய வழிபாடு, குறிப்பாக திருமணம் தடை நீங்க செல்ல வேண்டிய மிக முக்கியமான கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் 90 நாட்களில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக 3 மாதத்தில் திருமணம் நடக்கும். இதோ அந்த கோவில் இதுதான். அந்த கோயிலில் எப்படி வழிபாடு பண்ணணும், எவ்வாறு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் எங்கே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திருமணஞ்சேரி மயிலாடுதுறையில் அமைஞ்சிருக்கு. கோயிலில் சிவபெருமானும் அம்பாளும் அருள்பாலிக்கிறாங்க. சிவபெருமான் உத்தவவாகநாதராகவும் அம்பாள் கோயிலாம்பியாகவும் அருள்பாலிக்கிறாங்க. சிவபெருமானும் பார்வதி தாயாரும் திருமண கோலத்தில் கைகோர்த்த நிலையில் காட்சி தராங்க. சிவபெருமான உத்தவவாகநாதராகவும் கல்யாண சுந்தரேஸ்வரராகவும் அழைக்கிறாங்க. அம்பாளை பார்வதி தாயாரை லோகாம்பிகையாகவும் லோகாம்பாள் அப்படிங்கிற பெயர்லையும் அழைக்கிறாங்க. திருமணம் தடை நீங்க பரிகாரம் செய்யறதுக்கு அதுக்குண்டான பூஜை பொருட்கள் அத்தனையுமே கோயில் நிர்வாகமே கோயிலுக்கு வெளியே கொடுக்குறாங்க. நீங்கள் பூஜைக்கு உண்டான பொருட்களையும் பரிகாரத்துக்கு உண்டான பொருட்களையும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, அவர் மண்டபத்தில் அந்த பரிகாரத்துக்கு உண்டான நபரை உட்கார வைப்பாங்க. அங்கே என்ன நடக்கும்னா, சிவன் பார்வதிக்கு திருமண கோலத்தில் பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும். சிவன் பார்வதிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும். அடுத்து நீங்கள் கொண்டு போன பூஜை பொருட்களை அர்ச்சகர் வாங்கி சிவன் பார்வதி அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சமர்ப்பணம் செய்யப்பட்ட பூஜை பொருட்களில் இருந்த மாலையை திருமண பரிகாரம் செய்யறதுக்குண்டான நபரோட கழுத்தில் அந்த மாலையை போடுவாங்க. அப்படி உங்கள் கழுத்தில் போடப்பட்ட மாலையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வந்து பத்திரமா வைக்கணும். அடுத்து அந்த மாலையை திருமணம் நடக்கிற வரையும் பத்திரமா வச்சிருக்கணும். திருமணம் நடந்து முடிந்த பிறகு கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த மாலையை கொண்டு போய் அதே கோயிலில் குளத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். இதுதான் திருமணம் நடப்பதற்குண்டான பரிகாரம். இந்த கோயிலில் பரிகாரத்துக்கு உண்டான டைம் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 7 to 12க்குள்ளேயும் மதியம் 3 to 6 மணிக்குள்ளேயும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிடுறது நல்லது. இந்த திருமணஞ்சேரி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு நிச்சயம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இந்த திருமணஞ்சேரி கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் நேராக மயிலாடுதுறை போயிருங்க. அங்கிருந்து பஸ் வசதி எப்பயுமே இருக்குது. அதுபோக ஆட்டோ வசதியும் இருக்குது. அதுபோக கார் வாகனங்கள் எப்பயுமே திருமணஞ்சேரி கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் மயிலாடுதுறை போயிட்டு எந்த வாகனத்தில் வேணாலும் உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் போகலாம். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையான விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையத்துக்கு வாங்க. சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9629962896. வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். என்னோட வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எனக்கு தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கறதுனால எனக்கு நிறையா உற்சாகம் கிடைக்குது. அது மூலமா இன்னும் நிறையா ஜோதிட தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறேன். மீண்டும் வேறொரு ஜோதிட தலைப்பு, வேறொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.